கிறிஸ்துவின் பாந்தர்களே, நம்ம 2 நாட்களாக இயேசு கற்பித்த ஜெபம், அந்த ஜெபத்தினுடைய 2 வரிகளை பார்த்தோம். முதல் நாளில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்றத அழகாக பார்த்தோம். தந்தை என்ற அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். எங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். விண்ணுலகு என்னன்னு பார்த்தோம். நேற்று போற்ற பெருக, ஆண்டவருடைய நாமம் போற்ற பெருக என்னன்னு பார்த்தோம். அது தூயதுன்னு பார்த்தோம். ஆண்டவருடைய பெயர் என்னன்னு பார்த்தோம். ஆண்டவருடைய பெயர் என்ன? பைபிள் ஆண்டவருக்கு பெயர் இருக்கா? ஆண்டவருக்கு ஒரு ப்ராப்பர் நேம் இல்லை, அது ஒரு ஃபங்க்ஷனல் நேம். ஆண்டவர் செயலாற்றுகிறவர். அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு அப்படின்றது தெரியறதுக்காக தான், அது புரியறதுக்காக தான். ஸோ ரெண்டு சென்டென்ஸ் முடிஞ்சது. அப்போ நேற்று நம்ம பார்த்த சென்டென்ஸ் அப்படின்றது அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தினுடைய 2வது சென்டென்ஸ். ஆனால் முதல் பெட்டிஷன், முதல் விண்ணப்பம். அந்த முதல் விண்ணப்பம் நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு கூப்பிட்றோம். அப்பா மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு கேட்குறீங்களே, அந்த கேட்கறதுல முதல் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன? உனது பெயர் தூயது என போற்ற பெருக. அதாவது என்னை காண்பவர்கள் உன்னை காண வேண்டும். என்னை காண்பவர்கள், கிறிஸ்தவன் என்னும் என்னை காண்பவர்கள் தந்தையை உன்னை காண வேண்டும். அவ்வாறு உனது நாமத்தை நான் போற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்தவன் சொல்லுவார்ல. இயேசு என்ன சொல்லுவார்? இயேசு நான் எதற்காக வந்தேன்னு இயேசு சொல்லுவார் ஒரு இடத்துல, இல்லையா? பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்கு. இயேசு சொல்ற ஒரு வசனம் எடுங்க, வாசிங்க. யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 6வது திருவசனம். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். என்னத்தை வெளிப்படுத்தினேன்? பெயரை வெளிப்படுத்தினேன். இயேசு ஏதாவது பேர், ஆண்டவருடைய பேரு, கடவுளுடைய பேரு ஏதாவது சொன்னாரா? ஏதாவது பேரை சொல்லி கொடுத்தாரா? இதான் அவருடைய பேருன்னு. இப்போ சப்போஸ் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகிட்ட என்னன்னு கேட்போம். அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? குழந்தை சொல்லும் மைக்கேல். அம்மா பேர் என்ன? எலிசபெத். அப்படி ஏதாவது பேரை வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தலையே. அப்போ இயேசு எதை வெளிப்படுத்தினார்? தந்தையின் சாயலை வெளிப்படுத்தினார். அன்பு, இரக்கம், மன்னிப்பு. தந்தையே உன் பெயரை நான் வெளிப்படுத்தினேன், அதை நான் அவமானப்படுத்தலை, அதை நான் மேன்மைப்படுத்தினேன். தந்தையே உன் பெயரை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். தந்தையே உன் சாயலை நான் வெளிப்படுத்தினேன். என்னை திட்டினாங்க, என்னை புறக்கணிச்சாங்க, ஆனால் நான் ஆண்டவரே அப்பா அவங்கள திட்டல, என்னை புறக்கணிச்சாங்க. they rejected me. இயேசு அனுபவித்த மாதிரி ஒரு புறக்கணிப்பு, ஒரு ரிஜெக்ஷன் யாராவது அனுபவிச்சிருப்பாங்களான்னு தெரியல. மனிதன் கடந்து போன எல்லா வேதனையிலும் கடந்து போனார். ஆனால் ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும், உருவத்தில் மட்டுமல்ல சாயலிலும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று 33 வருடங்கள் காண்பித்தவர் தான் இயேசு. ஒரு கடவுள் எப்படி இருக்கணும்னு இயேசு காமிச்சு கொடுக்கல, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் தான் இயேசு காமிச்சு கொடுத்தார். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு பேச வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும், ஒரு மனிதன் கடவுளையும் மனிதனையும் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும், ஒரு மனிதன் மனிதனிடம் எவ்வாறு இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எவ்வாறு மன்னிக்க வேண்டும், இதெல்லாம் தான் இயேசு 33 வருஷத்துல காமிச்சு கொடுத்தார். ஹவ் அ மேன் ஷுட் லிவ், நாட் ஹவ் அ காட் ஷுட் லிவ். ஒரு கடவுள் எப்படி இருக்கணும்னு இயேசு காமிச்சு கொடுக்கல, மனிதன் எப்படி இருக்கணும்னு காமிச்சு கொடுத்தார். அதாவது கடவுளுடைய உருவமும் சாயலும் தாங்கும் மனிதன், அந்த சாயல் எவ்வாறு இருக்கணும் தான் காமிச்சு கொடுத்தார். தந்தையை உன் பெயரை நான் வெளிப்படுத்தினேன். Jesus did not reveal any proper name, but Jesus revealed the functional name of Jesus, functional name of God. தந்தையினுடைய பெயரை வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுதுங்களா? இதான் நம்ம நேற்று பார்த்தோம். என்னை பார்ப்பவர்கள் உன்னை பார்க்கணும். அதனால தான் பிலிப்பு கிட்ட சொல்லுவார் இல்லையா, கேட்பாங்கல்ல, எப்போ அப்பாவை காமிக்க போறேன்? அப்போ இயேசு என்ன சொல்வார்? என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னை பாரு, இந்த சாயல் தான் அந்த சாயல். அதனுடைய அர்த்தம் இந்த முகத்தை பாரு, இந்த முகம் தான் அந்த முகம்னு கிடையாது, இந்த முகம் தான் அந்த முகம்னு கிடையாது. இப்போ என் பெயரை, தந்தையை உன் பெயரை நான் வெளிப்படுத்தினேன், என் பெயரை அல்ல. நான் வெளிப்படுத்தியது என்னை அல்ல. ஐ டிட் நாட் ரிவீல் மீ, பட் ஐ ரிவீல்ட் யூ. அப்பா நான் உங்களை வெளிப்படுத்தினேன், உன் பெயரை நான் வெளிப்படுத்தினேன், உன் பெயரை நான் மாட்சிப்படுத்தினேன். என்ன ஒரு நல்ல பையனாக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பையனா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா வாழதான் அழைக்கப்படுகின்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் என்ன தெரியுமா? தந்தையே என்னை பார்ப்பவர்கள் உன்னை பார்க்க வேண்டும். அதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜெபம் என்ன தெரியுமா? அப்பா நீ எனக்குள் வாழணும், என்னை காண்பவர்கள் உன்னை காண வேண்டும்.
எனக்குள்ள அப்போ பயம் இல்லை. இயேசு எதுக்குமே பயப்படவே இல்லை. இன்னைக்கு செய்வினையை பயப்படுறவங்க இருக்கிறீங்க, ஐயோ அவங்க அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க. மரணத்தை பயப்படுறவங்க இருக்கீங்க, ஐயோ செத்து போயிடுவேன்னு பயப்படுறவங்க இருக்கீங்க. இயேசுக்குள்ள பயம் இல்லை. இயேசுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, தாழ்மை உணர்வு இல்லை. இயேசுக்குள்ள ஏமாற்றம் இல்லை, இயேசுக்குள்ள தோல்வி எண்ணம் இல்லை, இயேசுக்குள்ள தற்கொலை எண்ணம் இல்லை. இது எதுவுமே இயேசுக்குள்ள இல்லை. இயேசுக்குள்ள எந்த பிரிவும் இல்லை, இயேசுக்குள்ள எந்த பிளவும் இல்லை, இயேசுக்குள்ள எதுவுமே இல்லை. He was such a free human being. அவ்வளவு சுதந்திரமான ஒரு மனிதனாக இருந்தார். தந்தையே, என்னை காண்பவர்கள் உன்னை காண வேண்டும். அதனால தான் கடைசியில் அந்த 100 தலைவன் சொன்னா, உண்மையாகவே இவர் இறை மகனாக இருந்தார். அப்பா அவனுடைய பையன்டாவன் செம அப்படின்னா. அப்படிதான் ஒரு 100 தலைவன் புறையினத்தான சொல்றான், அப்பாவுக்கு பிறந்த படம். இயேசு வாழ்க்கையில நிரூபிச்சாருங்க. தந்தையே, உனது நாமம் தூயதென போற்ற பிறகு அழகா அப்பாவை காமிச்சு கொடுத்துட்டு போனார். ஸோ முதல் பெட்டிஷன், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு சொல்லிட்டு முதல் விண்ணப்பமே என்ன தெரியுமா? என்னை காண்பவர்கள் உன்னை காண வேண்டும். அப்படி நான் வாழணும், அப்படி நான். ரெண்டாவது இன்டென்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ரெண்டாவது பிரேயர். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ரெண்டாவது பிரேயர். அப்பா கிட்ட தந்தையிடம் ஜெபிக்க, கடவுளிடம் ஜெபிக்க, கடவுளே சொல்லி கொடுக்கும் வார்த்தைகள். கடவுளிடம் ஜெபிக்க, கடவுளே சொல்லி கொடுக்கும் வார்த்தைகள். அடிக்கடி இந்த ஜெபத்தை ஜெபிங்க, புரிஞ்சு நீங்க ஜெபிக்கணும். அதனால தான் இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நான் ஒரு வரலாறு கிளாஸ் தான் எடுக்க போறேன், ஹிஸ்டரி கிளாஸ். பிரைஸ் தி லார்ட். ஹிஸ்டரியா? நாங்கள் ஸ்கூல்லே இதுக்கு தூங்கினவங்க. நாங்கள் இதில் 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸ் அப்படின்றதுல நமக்கு முன்னால் பிரித்தாங்க. எனக்கு இன்றைக்கி எப்படின்னு தெரியல. சோஷியல் சயின்ஸ் ஒரே ஒரு டெக்ஸ்ட் புக்கு தான் இருக்கும், ஆனால் அதுக்கு 3 பிரிவு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு எப்படின்னு தெரியல. என்ன இருக்கும்? வரலாறு, ஐயோ அப்படியெல்லாம் இருந்துச்சா? நம்ம அது ஹிஸ்டரி, அப்புறம் சிவிக்ஸு, அப்புறம் ஜியாகிரஃபி, இது 3 சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட் புக்காக நமக்கு தருவாங்க. நீங்கள் அந்த தமிழில் சொல்லியிருக்கீங்க, இது 3 சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட் புக்காக தருவாங்க. இதை படிக்கவே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சோஷியல் சயின்ஸ் டீச்சர் பார்த்தாலே சிலவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தலையிலே ஏறாது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஹிஸ்டரி தான் சொல்ல போகிறேன். இந்த ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் நமக்கு இந்த லைன் புரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வரலாறு எங்கே தொடங்குது? ஆபிரகாமில் தொடங்குது. ஆபிரகாமை ஆண்டவர் பைபிளில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது ஆபிரகாம் சொல்லுவார், ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். இதுதான் வாக்கு. அந்த வாக்கு தத்துவம் செய்யும் பொழுது, அந்த கவனன்ட் கொடுக்கும் பொழுது, உடன்படிக்கை செய்யும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் தான் உனக்கு எல்லாமே இருப்பேன் அப்படின்னார். ஆபிரகாம் ஒத்துப்பார். உனக்கு ஒரு வம்சமே வரும் அப்படின்னார், ஒத்துப்பார். எல்லாத்தையும் ஆண்டவரே ஆமீன் 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 ஆமீன், நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கட்டும். இப்படி போன ஒரு வாழ்க்கை. அடுத்தது மோசே கிட்ட போயிடுச்சு. மோசே கிட்ட போகும் பொழுது மோசேயிடம் இருந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள், மோசேயின் வழியாக அவங்க அப்படியே அழகா பலஸ்தீனாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த நாட்டில் அவங்க இருந்து பார்க்கும்பொழுது நிம்மதியாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வழியில் கிடச்சிது, அவங்களுக்கு தேவையான அந்த மன்னா, அந்த காடை எல்லாமே கிடச்சிது. ஆக்சுவலி அந்த நாட்டிலையும் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா வாழும்பொழுது தான் நமக்கு தான் இந்த தீங்குத்து அப்படின்வாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன வரும்? நமக்கு பிரச்சனை வரும். நல்லா வாழ்க்கையில் இருந்தோம்னா. இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே நம்மளுடைய கண்கள் கடவுளை பார்க்கும். நம்ம நல்லா இருந்தோம்னா கடவுள்கிட்ட இருந்து மாறி உலகத்தை பார்ப்போம். அதே மாதிரி நல்லா இருந்த மக்கள் கடவுள்கிட்ட இருந்து மாறி உலகத்தை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சுற்றி பார்க்க ஆரம்பிச்ச பொழுது எங்களை வழிநடத்துபவர்கள் நீதி தலைவர்கள், ஜட்ஜஸ். ஆனா பக்கத்து நாட்டில், அந்த நாட்டில், இந்த நாட்டில் இருப்பது அரசர்கள். அவங்களுக்கு மட்டும் அரசர்கள். யாரு? புறையினத்தாருக்கு அரசர்கள். அந்த நாட்டில், கானான் நாட்டில் அரசர்கள், இந்த நாட்டில் அரசர்கள், பெலிஸ்திய நாட்டில் அரசர்கள். ஆனால் எங்களுக்கு மட்டும் அரசரே இல்லை. அவங்களுடைய வருத்தம் பாருங்களேன், எங்களுக்கு அரசர் இல்லை, we need a king. அப்ப சாமுவேல் சொல்றார், எதுக்குமா நமக்கு கிங் வேணும்? நமக்கு தான் ஒரு கிங் இருக்கிறாரே, நமக்கு தான் ஒரு அரசர் இருக்கிறாரே, போதாதா? இல்ல, எங்களுக்கும் எங்களுடைய கண்களில் காணும் ஒரு அரசர் வேணும். எங்களுடைய கண்ணில் மாற்ற அரசர் வேணும். we need a king, we need a human king. எவ்வளோ சொல்லி பாப்பார், கேட்கவே மாட்டார். கேட்காத மக்களுக்காக சாமுவேல் போய் கடவுளிடம் முறையிடுவார். இவங்களுக்கு நான் தான் இந்த அரசாட்சியை செய்கிறேனே, நான் தான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேனே. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சரி கேட்குறாங்கல்ல, குடு. பிடிவாதமாக வாங்காதீங்க, நல்லதாக இருக்குது. கடவுள்கிட்ட பிடிவாதமாக வாங்காதீங்க. கடவுளுக்கு பிடிக்காததை பிடிவாதமாக வாங்காதீங்க. நீங்கள் பிடிவாதத்தோடு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொடுப்பாரு. ஆனால் உங்களுக்கு அது கேடு கெட்ட விளைவுகளை விளைவிக்கும்.
கேடுகெட்ட விளைவுகளை விளைவிக்க. ஏன்னா சாமுவேல் சொல்றாரு, உங்களுக்கு மனிதர்கள் அரசனானால் நீங்க கஷ்டப்படுவீங்க. கடவுள் உங்களுக்கு அரசராக இருக்கிறதுனால கஷ்டம் என்னன்னு தெரியல. இல்லை, எங்களுக்கு மனிதர் அரசனாக வேணும், நான் வச்சு செய்கிற ஒருத்தனையே கொடுக்குறேன். அப்படிதான் முதல் அரசன் யாராக வந்தான்? சவுல். சவுலை முதல் அரசனாக ஆண்டவர் தராரு. சவுல் நன்மை செய்வார், ஆனால் நன்மை செய்வதோடு அந்த மனிதனுக்குள்ள தீமையும் இருந்தால் தீமையும் செய்வான். அப்பதான் உங்களுக்கு புரியுது, நாங்க தப்பு செஞ்சிட்டோம். சவுலுக்கு பிறகு அடுத்தது தாவீது. தாவீது என்ன அரசன் வருவான். தாவீதும் நன்மையை செய்வான், நன்மையோடு இணைந்து தீமையும் செய்வான். அதற்கு பிறகு தாவீதுக்கு பிறகு சாலமன். சாலமன் என்னும் அரசன் வருவான், நன்மையும் செய்வான், நன்மையோடு இணைந்து தீமையும் செய்வான். கஷ்டப்படுத்துவான் அந்த மக்களை. ஏங்க, கோயிலை கட்டுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. எருசலேம் கோயில் அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. யாரை விட்டு வேலை வாங்கினாங்க? இதெல்லாம் காசு கொடுத்து வேலை வாங்கினது கிடையாது. அந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டினது அந்த இஸ்ராயல் மக்கள் கஷ்டப்பட்டு கட்டினாங்க. கோயில் அழகா இருக்கு, ஆனா கோயில் இது நீங்க காசு கொடுத்து கட்டியிருப்பீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கோயில் இது ஒரு பங்காக இருந்தால் அந்த பங்குல மக்கள் தான் இதை கட்டினாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த குட்டி கோயிலுக்கே அப்படின்னா சாலமன் கட்டின அந்த பெரிய எருசலேம் கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமான கோயில், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டப்பட்டு வேலை வாங்கினாங்க, மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படி ரெகோபாவாம் இல்லையா? ரெகோபாவாம் யாருடைய பையன்? சாலமனுடைய பையன். அரசனாக வரும் பொழுது அந்த மக்கள் கேட்குறாங்க, உங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். பைபிள் இருந்து எடுத்து பார்க்கலாமா? கதையை கேட்கும்போது நல்லா இருக்குதுல்ல. 1 அரசர்கள் 12வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கம்மா. 12:4. உம் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். யார்கிட்ட? ரெகோபாம் கிட்ட சொல்றாங்க. உன் தந்தைனா யாரு? சாலமன். பலுவான நுகத்தை எங்க மேல சுமத்தினார்ப்பா, கொடுமைக்காரர்ப்பா உங்க அப்பா. இப்போது நீர் உம் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எங்கள் மேல் வைத்த பழுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம் என்றனர். அப்ப சாலமன் இறந்து பையன் ரெகோபாம் வரும் பொழுது, எங்களுக்கு அரசரை நாங்க கேட்டு வாங்கணும், தப்பு செஞ்சிட்டோம், ஆனா நாங்க ஒரு முடிவு பண்றோம், நீ எங்கள் அரசராக இருந்து நாங்கள் உங்களுக்கு பணியாற்றோம்னா உங்க அப்பா செஞ்சாரே அத மாதிரி எங்களை நீ கஷ்டப்படுத்த கூடாது, அப்படின்னா நாங்க உனக்காக வேலை செய்வோம். அவன் அவர்களிடம், நீங்கள் போய் 3 நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே மக்கள் சென்றனர். அப்பொழுது அரசன் ரெகபயாம் தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அரசவையில் பணியாற்றிய முதியோரிடம் அன்னைக்கு அப்பா இருந்த பொழுது அப்பாவுடைய கூட இருந்த அமைச்சர்கள், அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வயசாச்சு, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வயசான அந்த முதியவர்களிடம் போய் கேட்கிறாரு. யாரு? இப்போ குட்டி அரசர் ரெகோபாம் என்ற அரசர். அப்பா செத்துட்டாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, யார்கிட்ட? முதியவர்கள் கிட்ட போய் கேட்கிறாரு. இத மாதிரி மக்கள் வந்து கேட்கிறாங்க, நான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? வாசிங்க. இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம், உங்கள் கருத்து என்ன என்று ஆலோசனை கேட்டான். சரி. அவர்கள் அவனிடம், இன்று இம்மக்களுக்கு நீ பணியாளனாகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் அவர்கள் எந்நாளும் உனக்கு பணியாளர்களாய் இருப்பார்கள் என்றனர். பாருங்க, இன்னொரு ஞானமான பதில் சொல்றாங்க பாருங்க. அந்த முதியவர்கள், பெரியவங்க, வயசானவங்க சொல்றாங்க, தம்பி அவங்க சொல்றதை நீ கேளு, நீ இன்னைக்கு அரசன், ஆனா அவங்க உன்னைக்கு என்னன்னைக்குமே வேலை செய்யணும்னா நீ அவங்கள நீ அவங்கள மதிச்சு நட, அவங்கள அன்பு செஞ்சு நட, உனக்காக உன் காலை கூட நக்கிட்டு நடப்பாங்க. அதனால அவங்க சொல்றது கேளுடா, அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கடா. ஆனா இந்த பதில் இவனுக்கு பிடிக்கல, ரெகோபாமுக்கு பிடிக்கல பதில். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் அரசன். அதனால இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவங்க முதியவர்கள் சொன்னதை விட்டுட்டு 8வது வசனம் வாசிங்க. அவனோ முதியவர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் அவையில் இருந்த இளையோரோடு கலந்து ஆலோசித்தார். அவர் யாரோட ஆலோசித்தாரு? கட்சியில் இருக்கிற இளையவர்கள் கிட்ட ஆலோசித்தார் இல்லையா? அந்த யூத் கமிட்டி கிட்ட ஆலோசித்தார். முதியவர்களுடைய பதில் பிடிக்கல. இளையவர்கள், அறிவில்லாதவர்கள், இளையவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், இளையவர்கள், அந்த அனுபவம் இல்லாதவர்கள் சொன்னாங்க, ஏய் அந்த கேட்டு பசங்க சொல்றதெல்லாம் கேட்காத. அந்த கிழவங்க சொல்லுவாங்க, அப்படி நீ கேட்கவே நீ என்ன தெரியுமா பண்ணு, உங்க அப்பா செஞ்சதை விட டபுள் சுமைய சுமத்து. பாருங்க, அறிவில்லாமல் அனுபவம் இல்லாத அந்த வாலிபர்கள் அறிவுள்ள அனுபவம் உள்ள முதியவர்கள் சொன்னதை புறக்கணித்து விட சொல்கிறார்கள். சின்ன பையன் என்ன கேட்டான்? சின்னவங்க சொன்னதை கேட்டு முதியவர்களுடைய அனுபவத்தை, ஞானத்தை குப்பை தொட்டியில தூக்கி போட்டாரு.
உம் தந்தை எம்மேல் வைத்த நுகத்தை எளிதாக்கும் என்று என்னிடம் சொன்ன இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம்? உங்கள் கருத்தென்ன என்று அவன் அவர்களிடம் வினவினான். அவனோடு வளர்ந்த அந்த இளைஞர் அவனை நோக்கி, உம் தந்தை எங்கள் மீது உள்ள நுகத்தை பழுவாக்கினார், நீர் அதன் பழுவை குறைத்தருளும் என்று அம்மக்கள் உம்மிடம் வேண்டினார்கள் அல்லவா? அவர்களுக்கு இந்த பதில் கொடும். இப்படி சொல்லுடா தம்பி. என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது. என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார், நானோ இன்னும் பழுவாக்குவேன். பாத்தீங்களா? என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார், நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று நீர் சொல்லும் என்றனர். எவன் கிட்ட போய் அட்வைஸ் கேட்டான்? அவன் சொன்ன அட்வைஸ் பாருங்க. அறிவு கெட்ட ரெகோபாம் என்ன பண்ணா, இந்த இளைஞர்கள் சொன்னதை அப்படியே கேட்டு இந்த அடுத்த 3 நாளுக்கு பிறகு வர சொல்லுவாங்க இல்லையா, வர சொல்றவங்கிட்ட இந்த மாதிரி சொல்லி விட்டுருவான். சொன்னா அவங்க கம்முன்னு இருப்பாங்களா? கட்சி பிளர்ந்தது, நாடு பிளர்ந்தது. நாடு பிளர்ந்து எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அப்பதான் ஊடுருவுறாங்க. யார் தெரியுமா ஊடுருவுறாங்க? யெரொபோவாம், இங்கிலீஷ்ல ஜெரோபோவாம். ஜெரோபோவாம் யாரு? சாலமன் இருந்த பொழுது அந்த நாட்டில் இருந்தவன். அப்புறம் சாலமனை வெறுத்து நாட்டை விட்டு வெளியே போனவன். சாலமன் இறந்துட்டான்னு கேட்ட பொழுது பாருங்க, தப்பானவங்க வாழ்க்கையில வருவாங்க. உனக்கு சொல்லித்தர வேண்டிய உன்னுடைய அப்பா உன்னுடைய அம்மா சொல்லித்தரதை நீ கேட்காத பொழுது உன் ஃப்ரெண்டு வெளியிருந்து வருவான். நீ ஓட்டி விட்ட உன்னுடைய தீமையானவர்கள் உள்ள வருவாங்க. சில உறவுகள் உள்ள வரும். உள்ள வந்து அப்பா சொல்றதை கேட்காத, அம்மா சொல்றதை கேட்காத, நீ கீழ்ப்படியாத, நான் சொல்றது கேளு. யெரொபோவாம் உள்ள வர்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மக்கள் கிட்ட நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நமக்கு தனியா ஒரு அரசு. இப்படி தாங்க ஆஃப்டர் த சாலமன் த கிங்டம் ஆஃப் இஸ்ராயல் இஸ் டிவைடட் இன்டு 2. ரெண்டா பிரியுது. வரலாறு இது, வரலாறு ஹிஸ்டாரிக்கல். இதுல நார்த் இஸ்ராயல், சவுத் இஸ்ராயல் என்று பிரியும். வடக்கு தெற்கு. வடக்குல 10, தெற்குல 2. இதுதான் நீங்க புதிய ஏற்பாட்டில் எப்பவுமே நீங்க பார்ப்பீங்க. இஸ்ராயேலும் யூதாவும் அண்ணன் தம்பிங்க அடிச்சுப்பாங்க. 12 குலங்கள் என்னவாகும்? 10 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும். 12 குலங்கள் அடிச்சு பிரிஞ்சிருவாங்க. இஸ்ராயேல் மக்கள் பிரிந்து விடுவார்கள். பிரிவு, பிளவு சாத்தான் என்னைக்கு வருதோ, எங்கள் தந்தையே என்று அழைக்க வேண்டியவர்கள் பிரிந்து விடுவார்கள். they are divided into 2 kingdoms. மேலே இப்ப 10 கிங்டத்துக்கு யார் அரசர்? யெரொபோவாம். கீழே 2 குலங்களுக்கு, யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இங்கே யார் அரசர்? இங்கே அரசர் ரெகோபாவாம், சாலமனுடைய பையன். அப்ப சாலமனுடைய பையனுக்கு 2 நாடு தான் கிடைச்சது. யெரொபோவாமுக்கு பாருங்க, சூழ்ச்சி செஞ்சவனுக்கு 10 நாடுகள் கிடைச்சது, 10 குலங்கள் கிடைச்சது. அப்ப மேலையும் கீழையும் பிரிஞ்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பேஜில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த யெரொபோவாம் என்ன தெரியுமா பண்ணுவாரு? 25வது வசனத்துல நான் கதையை சொல்லிடுறேன், அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். 25வது வசனத்து கதை. யெரொபோவாம் மேலே, ரெகோபோவாம் கீழே. எருசலேம் அப்படின்ற ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு. சாலமன் கட்டின கோயில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அது எருசலேம். அந்த எருசலேம் எப்படின்றது மேலே இருந்ததா கீழே இருந்ததா? கீழே. மேலே. அப்ப அந்த மக்கள் இஸ்ராயல் மக்களுக்கு இப்ப நம்மளுடைய சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் போறாங்களே, மெக்கா போவாங்க. மெக்கா அவங்களுக்கு அதுதான் ஒரு புனித இடம். இங்க இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய மாஸ்க், அவங்களுடைய மெக்கா, அது அவங்களுக்கு புனித இடம். அதே மாதிரி யூதர்களுக்கு ஒரே ஒரு கோயில் தான், ஒரே ஒரு கோயில் தான், அது எருசலேம்ல மட்டும்தான். வேற எங்கேயுமே அவர்களுக்கு கோயில் கட்டக்கூடாது, கட்ட முடியாது. they had only one temple that was in Jerusalem. அதனால தான் இன்னைக்கும் இஸ்ராயல் மக்களுக்கு கோயில் கிடையாது. ஏனெனில் கோயில் இருந்த இடத்துல இன்னைக்கு மாஸ்க் இருக்கிறதுனால. எப்பவுமே இந்த பாலஸ்தீனா இஸ்ராயல் சண்டைக்கு காரணம் அது பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ ரிலீஜியஸ். இது மதப்பரமான சண்டையும் கூட தான். இன்னைக்கும் 2000 வருஷங்களுக்கு பிறகும் இன்னைக்கு அந்த சண்டைக்கு காரணம் தெரியுமா? இவங்களுடைய கோயில் இருந்த, ஒரே ஒரு கோயில் இருந்த இடத்துல இனி அவங்களால கோயில் கட்ட முடியாது. உலகத்துல எத்தனையோ மதங்கள் உண்டு, ஆனால் இத்தனை மதங்கள்ல குட்டி குட்டி மதங்களுக்கு கூட கோயில் இருக்கு. ஆனால் கோயில் இல்லாத ஒரே மதம் யூத மதம் தான். கடவுள் படைத்த அந்த மக்கள் இருக்கிறாங்களே, கடவுள் சேர்த்த மக்கள் இருக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு மட்டும்தாங்க உலகத்துல கோயிலே இல்லை. அந்த வேதனை உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணங்கணும், வாழ்த்தணும், ஆராதிக்கணும், ஆனா அவங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு இடம் இல்லை. அவர்களுக்கு இருப்பது ஜெப கூடாரங்கள், சினகோகுகள். அவர்களுக்கு கோயில் கிடையாது. யூத மக்களுக்கு கோயில் கிடையாது. பிரைஸ் தி லார்ட்,
அல்லேலூயா. நல்லா பாருங்களேன், அரசரா கடவுள் இருந்த பொழுது ஆண்டவரே உமது அரசு வருக. they were all in welfare. நல்லா இருந்தாங்க. ஆண்டவர் ஆட்சி செய்கிற வீடு, ஆண்டவர் ஆட்சி செய்கிற வாழ்க்கை, நல்லா இருப்பீங்க. என்னைக்கு ஆண்டவருடைய ஆட்சி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய குடும்பத்திலிருந்து மாறுதோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே உமது அரசு வருக. கடவுள் என்னுடைய அரசராக இருக்கணும் இருந்தாரு. இறை அரசு இருந்தது, இறைவனின் அரசு இருந்தது இஸ்ராயல் மக்களுக்கு. அந்த அரசு அவங்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தில் அப்படி ஒரு லைனை போட்டார், ஆண்டவரே உமது அரசு வருக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது அரசு மீண்டும் வருக. உமது அரசு எங்களுக்கு இருந்தது, நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு போச்சு. நல்ல வேலை இருந்தவங்க, இன்னைக்கு வேலை இல்லாதவங்க திரும்ப ஆசைப்படுவீங்களே, அந்த வேலை இருந்த காலம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். குடும்பம் உறவுகள் எல்லாம் இருந்த பொழுது அதனுடைய இன்பத்தினுடைய நாட்கள் உங்களுக்கு தெரியும், புரியும், அனுபவிச்சுங்க. இன்னைக்கும் கண்ணீரோட ஆசைப்படுவீங்க. எனக்கு ஒரு அப்பா இறந்து போயிட்டார், எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, என் கணவன் இறந்து போயிட்டான். இருந்ததை இழக்கும் பொழுதுதாங்க அந்த இழப்பினுடைய வேதனை. கணவன் கூட சண்டை போடுறீங்க, மனைவி கூட சண்டை போடுறீங்க. ஒரு நாள் அவங்க இல்லாத ஒரு நாளை யோசிச்சு பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு நாளை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வைஃப் இல்லாத ஒரு நாளை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போடுறீங்களே, உங்க அப்பா அம்மா இல்லாத ஒரு நாளை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஒழுங்கா வளர்க்கல. சில டைம் ஒழுங்கா வளர்க்குறீங்க, ஆன்மீகத்தை கொடுத்து வளர்க்குறீங்க, இல்லைன்னா உடலுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்து வளர்க்குறீங்க. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இருந்தும் இல்லாத மாதிரி அனாதையாக நீங்க வாழ்றதை யோசிச்சு பாருங்க. when you have everything you don't. கண் இருக்கும்போது கண்ணுடைய மகிமை தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். கண் இருக்கும்போது கண்ணுடைய மகிமை தெரியாது. கண்ணு போகட்டும் அப்போ தெரியும். உடம்பு நல்லா இருக்கும்போது தெரியாதுங்க, உடம்புல ஏதாவது நோய் வரட்டும் அப்போ தெரியும். நல்லா இருந்தேனே அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மக்களுக்கு அந்த வேதனை இருந்து, இஸ்ராயல் மக்களுக்கு அந்த வேதனை இருந்து. we had a king and our king was God. எங்களுக்கு அரசர் இருந்தார், எங்களுடைய இறைவன் எங்களுடைய அரசராக இருந்தார். அதை நாங்கள் இழந்தோம். சாவுலை அரசராக எடுத்தோம், தாவீதை அரசராக எடுத்தோம், சாலமனை அரசராக எடுத்தோம், அவனுடைய மகனை ரெகோபாமை எடுத்தோம். அங்கே பிளவு வந்த பொழுது யெரோபாம் அரசனாக வந்தான். இனி அந்த யெரோபாம் கொண்டு வந்து வைக்கிற அடுத்த வேட்டு பாருங்க, யெரோபாம் கொண்டு வந்து வைக்கிறது. இந்த மேலே இருக்கிற யெரோபாவாம் அந்த 10 குலங்களை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மக்கள் கீழே எருசலேமுக்கு ஆராதனைக்கு போனாங்கன்னா இவர்களுடைய இதயம் கீழ் நாட்டு இந்த ரெண்டு அரசுகளோடு சேர்ந்து கீழே இருக்கிற யூதாவோடு இணைந்தால் வருத்தம் வரும்ல. ஐயோ எங்க கோயில் இது, ஐயோ போச்சே இது, அதனால என்ன தூக்கி போட்டுருவாங்க. என்ன தூக்கி போடாம இருக்கணும்னா எருசலேமுக்கு பதிலா ஒரு காப்பி கேட் வேற ஒரு கோயிலை நான் மேலே இவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேன்னா இவங்க கீழே போக மாட்டாங்க. சூழ்ச்சி, பாம்புனுடைய சூழ்ச்சி. ஆண்டவர் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலே பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. சாத்தான் ரொம்ப சூழ்ச்சி மிக்கவன். நீங்க எங்கேயாவது போகக்கூடாது, எங்க போகக்கூடாது, உனக்கு நீ கோயிலுக்கு போகாத. கோயிலுக்கு போனா ஏன் அங்கே மட்டும் தான் திருப்பலியா? டிவியில பார்த்துக்கோ, டிவியில பூச. ஆன்மீகமான சில பொய்களையும் சொல்லுங்க. நற்கரணை என்பது வேறு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, நற்கரணை இனி கோயிலுக்கு போனால் தான் கிடைக்குமா? நான் வீட்டிலே இருந்து பார்த்துக்கிறேன், பூசையை திருப்பலியை பார்த்துக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல the Satan is very cunning. பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. சூழ்ச்சி மிக்க பாம்பு யெரோபாம் வழியா செயல்படுது பாருங்க. 2 இடத்துல கோயில் கட்டி கொடுப்பாங்க. 2 இடத்துல, ஒரு கீழனா உங்களுக்கு ஒரு கோயில் தான் இருக்கு, நான் 2 இடத்துல கட்டி கொடுக்குறேன். ஒன்னு பெத்தேலும் ஒன்னு தான்லையும் கட்டி கொடுப்பான். வாசிப்போமா? 27வது வசனம், 12வது அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்கள், ஆனால் ஐயோ அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகொபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். ஐயோ என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகொபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான். பாத்தீங்களா அவன் சூழ்ச்சி? பாத்தீங்களா? அதனால அவன் என்ன செஞ்சான்? இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்று குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா? ஐயோ நல்ல அரசன்ல, எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. ஏன்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில கோயில்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும் இல்லையா? சில கோயில்ல வேண்டாம், நீங்க வாசிங்கம்மா.
இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். ரெண்டு கன்றுக்குட்டிகளை செஞ்சுட்டு அந்த ரெண்டு கன்றுக்குட்டிகளை பெத்தேலின் தானிலும் வச்சுட்டு உங்களை மீட்ட தெய்வங்கள் இதோ. நீ ஏன் எருசலேம் வர போனோம்? பாருங்க எப்படி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்திட்டான். ஏமாத்துற அளவுக்கு முட்டாளுங்களாங்க அந்த மக்கள். ஏன்னா அவங்க பார்த்துருக்குறாங்க எந்த தெய்வம் அவரை மீட்டது. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் எங்கள் மக்களாக இருப்பேன்னு சொன்ன அந்த கடவுளுடைய மீட்பை கண்ணால் பார்த்தவங்க. இஸ்ராயேல் மக்கள் பார்த்த அளவுக்கு இந்த உலகத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் எந்த மனுஷனும் பார்த்தது இல்லைங்க, எந்த மதங்களும் பார்த்தது கிடையாது. so many miracles, so many wondrous ways. எங்க ரெட் சி இந்த செங்கடல், என்னைக்கே ரொம்ப வருஷம் முன்னால் நான் அதில் கூகுள் பண்ணி பார்த்தேன், நான் அதை மறந்துட்டேன். இந்த செங்கடலை பற்றி கூகுள் பண்ணி பாருங்களேன், அதனுடைய ஆழம் என்னன்னு. இன் மை வேக் மெமரி ஐ திங்க் இட் இஸ் சம்திங் 9000 ஃபீட் என்னமோ நினைக்கிறேன். 9000 அடி, 9000 அடி அதனுடைய ஆழம். 9000, 9 அடி கிடையாது, 900 அடி கிடையாது, 9000 ஃபீட் நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. இந்த செங்கடல் பிரிஞ்சு செவுறு மாதிரி நிற்குது, அதில் நடந்து போகிறாங்க. இதை கண்ணால் பார்த்தவங்க. பாறையிலிருந்து தண்ணீரை கண்ணால் பார்த்தவங்க. மண்ணை மேலேருந்து கீழே வரதை கண்ணால் பார்த்தவங்க. காடையை எடுத்து சாப்பிட்டவங்க. கண்ணால் இவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும், நடக்கவே நடக்காத விஷயங்கள் நடப்பதை பார்த்த இஸ்ராயேல் மக்கள் நன்றி கட்டத்தனமாக இருந்தாங்க. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் எங்கள் மக்களாக இருப்பீர்கள். கண்ணால் பார்த்தவங்க கிட்ட கண்ணிலே பார்க்காத ஒருத்தன் சொல்கிறான், 2 காளை குட்டை செஞ்சுட்டு சொன்னா இதுதான் உன்னை மீட்ட தெய்வங்கள். கையில் கயிறை கட்டிக்கோ, இந்த கயிறு உன்னை மீட்குன்னு சொன்ன கையில் கயிறு கட்டி வச்சிருக்கீங்கல்ல. நற்கருணை ஆண்டவர் முன்னால் இருந்து இந்த கயிறோட வருவீங்க. நற்கருணை ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நல்ல நேரம் பார்க்க வருவீங்க. நற்கருணை ஆண்டவர்கிட்ட வரும்போதும் ஜாதகத்தை கொண்டு வந்துடும். நற்கருணை ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே நான் இன்னைக்கு IVF செய்ய போகிறேன், IVF நல்லா நடக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு டெஸ்ட் டியூப் பேபிக்காக போவோம். பாருங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசயங்களை கண்டவர்கள் நாம். ஆனால் அது என்னமோ காணாத போல இன்னைக்கு உலகத்தினுடைய காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ இவன் எப்படி முட்டாளாக்குறானோ அப்படிதான். எம்பரர் இம்மானுவேல்ன்ற ஒரு குரூப் இருக்குது, அது ஆரம்பிச்சது கேரளாவில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது, உலகமெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. ஏமாத்துறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு கப்பல் கட்டி வச்சிருக்கிறோம், அந்த கப்பலில் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க தான் நீங்கள் வாழ போறீங்க, மிச்சம் எல்லாருமே செத்துருவீங்க. அந்த கப்பல் எத்தனை பேருக்கு இருக்கலாம்னா 1,44,000 பேருக்கு வரலாம். நீங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் மீட்கப்படுவீர்கள். ஆண்டவர் இவ்வளவு கெட்டவராங்க. உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கிறாங்க. 700 கோடி பேரை மோட்சத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. 1,44,000 பேரை மட்டும்தான் கொண்டு போக போறாரு. இதுக்காக அவர் சிலுவையில் அறையுண்டார், இதுக்காக சிலுவையில் இறந்தாரு. இதை சொல்றானுங்க, அதை நம்புறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க இருக்கிறாங்க. இது நம்புறாங்க அப்படின்னா படிக்காதவங்க மட்டும் கிடையாது, நல்லா படிச்சு அறிவு தெளிவெல்லாம் இருக்கிறவங்க, நிறைய பணக்காரங்க, சொத்தெல்லாம் வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்துடணுமா. இது நம்புறவங்க இருக்கிறாங்க, எப்படியாவது மோட்சத்துக்கு போகணும், சொத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இத்தனைக்கு அவர் சொன்னாராம், என்ன சொன்னார்னா, அது தொடங்கினவர் சொன்னார், ஆண்டவர் பிறந்து விட்டார். இவருடைய வைஃப், இவர் கல்யாணமானவர், அவருடைய வைஃப் கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆன போது இந்த ஆள் சொன்னாரா, தோ என்னுடைய மனைவியினுடைய வயிற்றில் இருக்கிறதான் இயேசு 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார் அப்படின்னு. இம்மானுவேல் பிறக்க போறாருன்னு காத்திருந்து 9 மாதத்தில் அந்த குழந்தை பிறந்த பொழுது இம்மானுவேலுக்காக காத்திருந்தது இம்மானுவேலியாக மாறிவிட்டது. காத்திருந்தது பையனுக்காக, பிறந்தது பொண்ணு. அதை மாத்திட்டாரு. இந்த 2ஆம் வகையில் ஒரு பொண்ணா வந்திருக்கிறாரு அப்படின்ட்டார். அதை நம்புறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. அவர் இவங்களுடைய காசெல்லாம் வாங்கி இடுக்கி அப்படின்ற இடத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கிறார் அந்த மனுஷன். காசு கொடுத்தவன் ஏமாந்துட்டான். ஆன்மீகத்தினுடைய பேரை சொல்லி எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா? அதை நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை பேரை சொல்லி ஒருத்தன் ஏமாத்துறான். 2 காளைக்குட்டி வச்சுட்டு இது உங்களை மீட்ட கடவுள் அப்படின்ட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீட்பு தருவது இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. மீட்பு தருவது கயறுகள் அல்ல, மீட்பு தருவது நாட்கள் அல்ல, மீட்பு தருவது முகூர்த்தங்கள் அல்ல, மீட்பு தருவது நீங்கள் முதல் கட்டளையை மீறுவதல்ல. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே நீர் தான் எங்களுக்கு மீட்பு தருவீர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
புரிஞ்சுதா? இப்படிதாங்க இது ரெண்டா பிரிஞ்சுது. இந்த ரெண்டா பிரிஞ்சதை ஒன்னா சேர்க்க தான் இயேசு வந்தேன்னு சொல்லுவார். இயேசு சொல்லுவார் இல்லையா, பிரிந்து போன இஸ்ராயேலரை மீட்கவே, இஸ்ராயேலில் பிரிந்து போன ஆடுகளை ஒன்று சேர்க்கவே நான் வந்தேன். அப்ப புரிஞ்சுதா ஏன் இயேசு வந்தார்னு? இரண்டு அரசாக போனதை ஒன்றாக மாற்ற நான் வந்தேன். பிரிந்து போன அந்த குலங்களை, அண்ணன் தம்பிகளை ஒன்று சேர்க்க நான் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு பிறகு இந்த நாடுகள் காணாம போச்சு. இந்த மேல இந்த 10 குலங்கள் இல்லையா, அது காணாம போச்சு. இந்த 2 குலங்கள் இருக்கிற கீழே புதிய ஏற்பாட்டில் இந்த 2 குலங்கள் மட்டும்தான் இருக்குது. அதான் இஸ்ராயேல், யூதால இந்த யூதா மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் லேவியர்கள் இருந்தாங்க. மிச்ச 10 குலங்களை காணவே காணும் பைபிள்ல. அப்புறம் அவங்க ரெவலேஷன்ல வருவாங்க, திருவெளிப்பாடுல தான் வருவாங்க. இவர்கள் இதற்கு பிறகு இவர்களை நிறைய பேர் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் அடிமையாக மாறினார்கள். பாபிலோனியர்கள் இவர்களை ஆட்சி செய்தார்கள். பெர்ஷியன்ஸ் இவங்களை ஆட்சி செஞ்சாங்க. கிரேக்கர்கள் இவர்களை ஆட்சி செய்தார்கள். ரோமையர்கள் இவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் இயேசு பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எவ்வளவு வருஷம் அடிமையா இருந்திருக்காங்க பாருங்க. இதுதான் சாமுவேல் அன்னைக்கே சொன்னார், கடவுளை நீ அரசனா வச்சுக்கோ, நீ மனுஷனுக்காக கேட்காத, மனுஷனை முதல் இடத்துல வைக்காத, கடவுளே உன் அரசர். இந்த வேதனையில் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள், பெர்ஷியன்ஸினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள், கிரேக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள், இன்னைக்கு ரோமியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இயேசு கற்றுக் கொடுத்தார் அந்த ஜெபம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயது என போற்ற பிறகு உமது அரசு வருக, எங்களுடைய நாட்டில் வருக, எங்களுடைய வீட்டில் வருக, எங்களுடைய வாழ்க்கையில் வருக. இறைவன் ஒருவர் மட்டுமே அரசர், வேற அரசர்கள் கிடையாது. இறை அரசு வர வேண்டும் என்று ஜெபிக்க ஆண்டவர் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் இறைவன், நம்ம வீட்டில எல்லாம் எழுதி வச்சிருப்போம் இல்லையா, இவ்வீட்டின் அரசர் ஆண்டவரே, கிரைஸ்ட் இஸ் தி கிங் ஆஃப் மை ஹவுஸ், கிரைஸ்ட் இஸ் தி கிங் ஆஃப் மை ஹோம். கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை இன்று கொண்டாடுவதற்கு காரணம் இதுதான். கொண்டாடும் பொழுது ஸ்டிக்கர்ல மட்டும் கிடையாதுங்க. Do you really feel that God is your king? Jesus is your king. இயேசுனுடைய கிங். கிங் அரசு அப்படினா என்னங்க? ஒரு அரசர் அப்படினா என்ன? ஆட்சி அப்படினா என்ன? See, இந்தியாவுல ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு, அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு அரசு நடக்குது, ஒரு அரசாங்கம் நடக்குது, ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இந்தியாவை விடுங்க, தமிழ்நாட்டை விடுங்க, உங்க வீட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது? உங்க வீட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது? ஹலோ, வீட்டில் தானே வரீங்க எல்லாரும்? உங்க வீட்டில் யாருடைய ஆட்சி நடக்குது அப்படின்னா அர்த்தம் என்ன ஃபாதர்? சொல்லுங்க, சொல்லுங்க. குமரல்கள் வெளியே வருகிறது. ஃபாதர், காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும்ன்றது அவர் சொல்லுவார். ஃபாதர், நான் இட்லி மாவு எடுத்து வச்சிருப்பேன், தோசை மாவு எடுத்து வச்சிருப்பேன், பொங்கலுக்கு அரிசி போட்டு வச்சிருப்பேன். காலையில் எழுந்து வந்து சொல்லுவார், இன்னைக்கு பொங்கல் செய் அப்படின்வார். அப்ப யாருடைய ஆட்சி நடக்குது? அவருடைய ஆட்சி. அவர்னா எவர்? கிறிஸ்து அரசர் கிடையாது. கணவருடைய ஆட்சி நடக்குது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய கணவர் சொல்லும் வார்த்தை எங்கு நிறைவேறுகிறதோ, எங்கு நடத்தப்படுகிறதோ, where the word and the will of my husband happens, I call it as a kingdom of my husband. எங்கு ஒருவருடைய மனம், எங்கு ஒருவருடைய விருப்பம், எங்கு ஒருவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதோ அது அவருடைய அரசு, அது அவருடைய ஆட்சி. சில வீட்டில் யார் ஆட்சி செய்கிறார்கள்? கணவர்கள். என்ன பாம்பு? புட்டி பாம்பா? அப்படி இருந்துருவாங்க, அமைதியாக உட்காந்துருவாங்க. ஆட்சி யாருது நடக்குது? ஒருத்தர் என்னைக்கு ஒரு கணவர் சொன்னாராம், என் மனைவி யார் தெரியுமா? யாரு? கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா அப்படின்னாராம். அப்போ கேட்டுக்கிட்டு இருந்தவர் அவ்வளோ பெருமையா, அப்படியா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்களா? அடுத்து சொன்னார், ஆனால் அந்த கோட்டையே கிழிக்கிறது அவ தான் அப்படின்னாரு. கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, ஆனால் கோட்டை கிழிக்கிறே அவ தான். அப்போ எங்கே கிழிக்கணும்னு முடிவு பண்ணுறது யாரு? யாரு? மனைவி. அப்ப யாருடைய ஆட்சி நடக்குது? அப்ப யாருடைய வார்த்தை நிறைவேறுகிறதோ, யாருடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறதோ, இதுதாங்க ஆட்சி, இதுதான் அரசு. அப்ப நான் யோசிச்சு பாருங்க, இறை அரசுனா அர்த்தம் என்ன? யாருடைய விருப்பம் நிறைவேறுகிறதோ, யாருடைய வார்த்தை நிறைவேறுகிறதோ, அதுதான் ஆட்சி, அதுதான் அரசு. அப்படின்னா இறை அரசுனா என்ன? இறை ஆட்சினா என்ன? எங்கு இறைவனின் விருப்பம் நிறைவேறுகிறதோ, எங்கு இறைவனின் வார்த்தை நிறைவேறுகிறதோ, அதுதான் இறை ஆட்சி, அதுதான் இறை அரசு. ஆண்டவரே, உமது அரசு வருக, உமது வார்த்தை என்னுடைய குடும்பத்தில் நிறைவேறுக, உம்முடைய வார்த்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறுக, உமது அரசு வருக,
உமது வார்த்தைக்கு எதிரான வார்த்தை எனக்கு இல்லை, உமது வார்த்தைக்கு எதிரான செயல் எனக்கு இல்லை, உமது வார்த்தைக்கு எதிரான சிந்தனை எனக்கு இல்லை. உமது அரசு வருக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு புரிஞ்சுதா? இவ்வளோ புரிஞ்சுது. இனி கொஞ்சம் கூட கஷ்டமான விஷயத்துக்கு நான் போகிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட கஷ்டமாக நீங்கள் கூட இருந்தால் தான் இது புரியும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், ஆனால் அது புரிஞ்சால் உங்களுக்கு திருச்சபையினுடைய அழகு புரியும். திருச்சபை ஆண்டவர் நிறுவினார் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த திருச்சபை இன்னைக்கு நிறைய பிரிவினை சகோதரர்கள் எல்லாம் குறை சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் திருச்சபை என்பது ஆண்டவருடைய திட்டத்தில் என்று இருந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் கூட நீங்கள் அழகாக கூட வந்தால் தான் அது புரியும். ஏன்னா இப்போவே ஒரு பாதியில் உங்களுக்கு ஏறக்குறைய அந்த எரோபாவாம் வரேன். இதெல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் பின்னால் இருக்குங்க. நான் எங்கேயுமே கதை சொல்லலை. இந்த சொன்ன கதையெல்லாமே உங்களுடைய பைபிளில் இந்த பிற்சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. என்னுடைய பைபிளில் 409வது பக்கம் இதெல்லாமே இருக்குது. நான் சொன்ன இந்த பிரிவு, இந்த சாவுல கிங்டம், சாவுல ராஜாவாக மாற்றினார், சாலமன் தாவீது வந்தார், சாலமன் வந்தார், அதுக்கப்புறம் ரெகோபாவம் ஜெரோபாவம் பிரிஞ்சதெல்லாம் பின்னால் இருக்குது. பைபிள் பின்னால் வர வந்தால் தான் இது தெரியும் இப்படி ஒன்று இருந்தது அப்படின்றது. பிரைஸ் தி லார்ட். இருக்குதா? பிற்சேர்க்கைகள் இருக்குதா? பார்த்தீங்கன்னா பிரிச்சை 410வது பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்த இஸ்ராயேல் அரசு. புரிஞ்சுதா? ஹலோ, 410வது பக்கம் பின்னால், முன்னால் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் பார்க்க போறீங்க. பின்னால் 410வது பக்கம் என்னுடைய பைபிளில் ஒருங்கிணைந்த இஸ்ராயேல் அரசு பார்த்தீங்களா? பிற்சேர்க்கைகள் ஒருங்கிணைந்து அதில் பார்த்தீங்களா? சவுலின் ஆட்சி, தாவீதின் ஆட்சி, சாலமோனின் ஆட்சி. அதுக்கு பிறகு ஹெட்டிங் என்ன? இஸ்ராயலின் 2 அரசுகள். புரிஞ்சுதான்? இது பின்னால் இருக்குது, ஹிஸ்டரி பின்னால் இருக்குது. நான் கதையாக சொன்னேன், கதையை கேட்டீங்க, ஆனால் அதனுடைய வரலாறு பைபிள் பின்னால் இருக்குது. 2 அரசுகள், 2 பிரிஞ்சு போச்சு குடும்பம். அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டாங்க. 10 பேர் 2 பேர்னு அடிச்சுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துக்கு போகிறோம். கூட சேர்ந்து ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 9 மணிக்கு நமக்கு ஆராதனை தொடங்கலாம். தானியேலின் புத்தகம், தானியேலின் புத்தகம் என்னுடைய பைபிளில் பக்கத்தில் 1046 1046 எடுத்துட்டீங்களா? 1046 கதையை சொல்கிறேன், கேளுங்க. கதை புரிஞ்சாதான் திருச்சபையினுடைய அழகு என்னன்னு புரியும். பிரைஸ் தி லார்ட். நெபுக்கத்நேசர் அப்படின்ற ஒரு அரசர். அந்த அரசருக்கு ஒரு நாள் ஒரு கனவு. அந்த கனவு என்ன அப்படின்றது பிறகு நம்ம பார்ப்போம். அந்த கனவு, அப்போ கனவு வந்த உடனே அரசர் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய ஊரில் இருக்கிற இந்த பாபிலோனில் இருக்கிற ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு கண்டிஷன் பாருங்களேன். இந்த ஞானிகள் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, நான் கண்ட கனவையும் அவர்கள் சொல்ல வேண்டும், கனவின் விளக்கத்தையும் சொல்ல வேண்டும். அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, அட்லீஸ்ட் பழைய ஏற்பாட்டில் இந்த பார்வோன் கனவை சொன்னா கனவனுடைய விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தார். நான் கண்ட கனவு எனக்கு தானங்க தெரியும், நீங்க எங்கே கடந்து தூங்குனீங்கன்னு கூட தெரியாது, தூங்கின இடமே எனக்கு தெரியல, தூங்கும் போது வந்த கனவு எனக்கு எப்படி தெரியும்? கஷ்டமான ஒரு சேலஞ்ச். ஆனா அரசன் சொல்றாரு, நெபுக்கத்நேசர் சொல்றாரு, என்னுடைய கனவையும் நீ சொல்லணும், கனவை சொன்ன பிறகு விளக்கத்தையும் சொல்லணும். சொல்லல கொன்னுடுவேன், ஞானின்னு சொல்லி தெரியாது அப்படின்னு. ஞானி எல்லாம் கூப்பிடுறாங்க. ஞானியை கூப்பிடும்போது அந்த ஞானிகள் சொல்றாங்க, இது தெய்வங்களுக்கு மட்டும்தான் முடியும், தெய்வங்களாலே முடியாது. இப்படி ஒரு கண்டிஷன் போடுறியே, எனக்கு தெரியவே தெரியாது. அரசன் கட்டளை கொடுத்து விடுவான், அனைவரையும் கொன்று விடு. எனக்கு என் ஊரில் இனி ஞானிகளே வேண்டாம், எனக்கு இனி ஊரில் ஞானிகளே வேண்டாம், அஞ்ஞானிகள் போதும் அப்படின்ட்டான். ஏன்னா எவனுக்குமே ஞானம் இல்லை. இப்படி கொல்லறதுக்காக ஒவ்வொருத்தரையும் தேடி 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 வரும் பொழுது தானியேலையும் அவரோடு உள்ள இந்த ஞானிகளையும் கொல்வதற்காக வரும்போது விசாரிப்போம்ல, ஏங்க எல்லாருக்குமே ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, ஏன் எல்லாருக்குமே ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, நம்ம இந்த ஊரில் நடக்கிற விஷயங்களை விசாரிக்கிறது மாதிரி. ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டோம், நம்ம நியூஸ் பார்க்க மாட்டோம், அதனால் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி கொலைகள் நடக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியல, ஏங்க இவங்களெல்லாம் கொல்றாங்கன்னு சொல்லும் பொழுதுதான் தானியேல் கிட்ட நியூஸ் வருது, இதை மாதிரி அரசருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு வந்த பொழுது விளக்கத்தை கேட்குறாரு. ஆனால் விளக்கத்தை மட்டும் கேட்கல, விவரம் இல்லாமல் அந்த மனுஷன் என் கனவையும் சொல்லு அப்படின்றாரு. அப்போ தானியேல் சொல்லுவார், ரொம்ப அழகான வார்த்தை. தானியேல் சொல்லுவார், சரி அப்படின்னா எனக்கு ஒரு 3 நாள் கால அவகாசம் கொடுக்க சொல்லு. ஒரு ராஜா கிட்ட
நெபுக்கத்நேசர்கிட்ட ஒரு 3 நாள் எனக்கு கால அவகாசம் கொடுக்கணும், நான் அவருக்கு கனவையும் சொல்றேன் விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லி ஆண்டவர் முன் மண்டிட்டு ஜெபிப்பார். பாருங்க, ரகசியங்களை மறைபொருளை அறியும் கடவுளே எனக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்து, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி அவர் கண்ட கனவையும் வெளிப்படுத்து, அதனுடைய விளக்கத்தையும் வெளிப்படுத்து. என்ன அழகான ஜெபம் பாருங்களேன். ஆண்டவர் அந்த கனவையும் தானியேலுக்கு வெளிப்படுத்துவார், கனவனுடைய விளக்கத்தையும் வெளிப்படுத்துவார். அரசன்கிட்ட என்னை கொண்டு போன்னு சொல்லி இந்த எல்லாரையும் கொள்றான் பாருங்க அறியாம், அவங்ககிட்ட வந்து சொல்வாரு, நான் போறேன் ராஜா கிட்ட, என்ன ஜஸ்ட் டேக் மீ டு யுவர் கிங். And he was taken to the king and he was brought before the king and he is explaining to the king. ராஜா 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 உங்களுடைய கனவு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கனவை சொல்லறான், கனவனுடைய விளக்கத்தையும் சொல்றான். பார்ப்போமா? அது பைபிள் இருந்து பார்ப்போம். பெரிய ஒரு சிலை, அந்த சிலை எவ்வாறு இருந்தது? வசனம் 31 இருந்து 2வது அதிகாரம் 31வது வசனம். அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டி, சரி, உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளி மிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அப்ப நீங்க பெரிய ஒரு சிலையை பார்த்தீங்க. அடுத்தது, அச்சிலை தலை பசும் பொன்னால் ஆனது. பாருங்க, இனி ஒவ்வொரு ஸ்டெப். தலை பசும் பொன்னால். 2, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. அப்ப மார்பும் புயங்களும் வெள்ளி. பாருங்க, ஒவ்வொன்னா கொஞ்சம் குறைஞ்சு வருது. மேல பசும் பொன், 2வது ஸ்டெப் வந்த போது வெள்ளி. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. பாருங்க, அடுத்த ஸ்டெப் வந்த போது வெண்கலம் ஆயிடுச்சு. வயிறும் தொடைகளும். அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. இரும்பு ஆயிடுச்சு. இங்க பொன்னுல ஆரம்பிச்சது, இங்க 2வது வெள்ளி, 3வது வெண்கலம், 4வது இரும்பு. அதாவது விலை குறைஞ்சு வலுவிழந்து அந்த வேல்யூ இழந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட். அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. காலடி, ஃபீட், ஒன்னு இரும்பு, இன்னொன்னு மண்ணு. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கை படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த வார்த்தையை விட்டுட கூடாதுங்க. நீ அந்த சிலையை நீ கனவுல பார்த்துக்கிட்டே இருந்த பொழுது மனித கைப்படாத ஒரு பாறை, ஒரு கல்லு உருண்டு வந்து, அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணிலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி, காலடிகளை மோதுகிறது, அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அதாவது காலில் வந்து விழுந்தோடனே பேஸ் போச்சு, பேஸ் போனோடனே சிலை ஆயிடுச்சு, கீழே விழுந்தோடனே நொறுங்கி போயிடுச்சு, சுக்குநூறாய் போச்சு. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. சரி. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அந்த கல் என்ன ஆயிடுச்சு? மனித கைப்படாத ஒரு கல், ஒரு பாறை. இந்த சிலையை வந்து இதனுடைய கால் பகுதியை அடிச்சு உடைச்சு, கால் பகுதி போனோடனே இந்த சிலை முழுசும் கீழே விழுந்து அது சுக்குநூறா போனது மட்டும் கிடையாது, இந்த பாறை, இந்த கல்லு பெருகுது, பெருசாகுது, உலகம் பூரா அது நிரம்புது, உலகம் பூரா போகுது. இந்த பாறை இப்ப உங்களுக்கு தெரியுது எந்த பாறை என்று? எந்த பாறை? திருச்சபை என்னும் பாறை. கனெக்ஷன் பாருங்க. கண்டினியூமா. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு, அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசருக்கு அரசராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உனக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். அப்ப உனக்கு இந்த அரசை தந்தது யாரு? விண்ணக கடவுள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. அவர்தான் அரசராக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அரசர் உனக்கு இப்ப அந்த அரசை தந்திருக்கிறாரு. உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். ஆண்டவர் உனக்கு தந்தது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது நாமம் போற்ற பெருக. பிகாஸ் nothing is into my credit. இதை செய்தது நான் அல்ல, இதை செய்தது நீர். எனக்கு ஒரு குடும்பத்தை தந்தது நீர், ஒரு கணவனாக மாற்றியது நீர், ஒரு மனைவியாக மாற்றியது நீர். பெருமை கொள்ள எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கே இந்த திமிரு, எனக்கே இந்த ஆணவம்? உன்னாமம் போற்ற பிறகு ஆண்டவரே நீர் தான் எனக்கு தந்தீர். ஆணவம் இருக்காது. when you are really thankful to God in everything.
when you are really thankful to God, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லும் ஒருவனாக நீ இருந்தால், உன் குடும்பத்திற்காக நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்வ, இன்னைக்கு சாப்பிட போற உணவுக்கு நீ நன்றி சொல்வ, இந்த தியானத்திற்கு நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்வ. you brought me here. நன்றியுள்ள நன்றி எல்லாமே எனக்கு ஆண்டவர் தந்தார். வாசிங்க. பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். பாத்தீங்களா, இனி அவர் சொல்றாரு இது மாதிரி ராஜா ஒவ்வொரு அரசு பாருங்க, இஸ்ராயேல் மக்களை ஒவ்வொருத்தர் அடிமையாக்கி வச்சாங்க. பாபிலோன் அடிமையாக்கி வச்சது, பெர்ஷியன்ஸ் அடிமையாக்கி வச்சாங்க, கிரேக்கர்கள் அடிமையாக்கி வச்சாங்க. இந்தியா வர வந்ததுங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் எல்லாம் அங்கே அப்படி வந்து ஆரம்பிச்சவர் தான் அது. அங்கே வந்தாங்க ரோமியர்கள், 4வது அரசு அடிமையாக வச்சாங்க இஸ்ராயல் மக்களை. இயேசு பிறந்த பொழுது இயேசு அங்கே அடிமையாக தான் பிறந்தார். இயேசு சுதந்திர நாட்டில் பிறக்கல. 1947க்கு முன்னால் பிறந்தவங்க எல்லாமே இந்த இந்தியாவில் எப்படி பிறந்தீங்க? நீங்க சுதந்திர நாட்டில் பிறந்தீங்களா, அடிமையினுடைய நாட்டில் பிறந்தீங்களா? அதே மாதிரி தான் இயேசுவும் பிறந்தார். ஜீசஸ் did not got birth or did not born in a country which was free. He was born in a country which was under slavery. ஒரு அடிமை நாட்டில் தான் இயேசு பிறந்தார். யாருடைய அடிமையா? ரோமியர்களுடைய அடிமையா இருந்தது. இஸ்ரேல் மக்கள் பாருங்க, ஆண்டவருடைய கீழே இருந்த அடிமையா இருந்திருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களே, யார் உங்களுக்கு அரசராக வேணும்? அடிமையா இருக்கணும்னா ஆண்டவர் வேண்டாம். அடிமை இல்லாமல் விடுதலையோட சந்தோஷமா இருக்கணும்னா தயவு செய்து உமது அரசு வருக உணர்ந்து ஜெபிப்போம். ரீட்மா. அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாய் இருக்கும். ரோமையருடைய அரசும் பிளவுபட்டு போகும், அதுவும் அழிந்து போகும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கு இணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீ அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். ரோமையர் அரசு பிரிந்து தான் போச்சு. பிரிந்த பிறகுதான் அவங்க பிளவானாங்க. அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அந்த ரோமையருடைய அரசின் காலத்தில் ஒரு அரசர் பிறப்பார். Praise the Lord. அல்லேலூயா. பாருங்க, இயேசுனுடைய பிறப்பை தானியேல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மழை பெய்தா? ஆசீர்வாதம் தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க சொல்லுவீங்க, அங்கே வந்து நில்லுங்க ஃபாதர், இங்க நல்லா நின்று ஆசீர்வாதமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உமது அரசு வருக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய வேளையில வானதூதர் மரியா கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு அரசர் பிறப்பார். ஞானிகள் தேடி வந்தது யாரங்க? அரசரை தான் தேடி வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். வானதூதர்கள் பாடினது என்ன தெரியுமா? அரசர் பிறப்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணக அரசர் வந்து பிறந்தார். இயேசு நற்செய்தியை போதிக்கும் பொழுது மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொன்னாரு? 14-15 என்ன சொன்னாரு? மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் சொன்னார் இல்லையா? அதுக்கு முன்னால என்ன சொன்னார்? 1:14-15. மார்க் 1:14-15. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. என்ன நெருங்கி வந்து விட்டது? இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. இறை அரசு நெருங்கி வந்து விட்டது. எந்த அரசிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமோ அந்த அரசு வந்து விட்டது. இறைவன் அரசாக இருந்தார், மனிதன் அரசனாக மாறினான். மீண்டும் இறைவன் அரசனாக உங்களுக்கு மாறணுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நின்று மழை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நம்மளுடைய திருத்தந்தை இருக்கிற இடத்தினுடைய பேர் என்ன? ரோம். எந்த ரோமையருடைய அரசு அழிந்ததோ அந்த ரோமாபுரியில தாங்க இன்னைக்கு திருச்சபையினுடைய தலைமையே நிக்குது. பிரைஸ் தி லார்ட். பாறை அங்கு ஊன்றப்பட்டது, அந்த பாறை இன்று உலகெங்கு பரவி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இறைவனின் அரசு நிறுவ ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாட்சி திருச்சபை.
இறைவனுடைய அரசு நிறைவேறுவதற்காக ரோமையர்கள் அழிந்த அந்த இடத்திலே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது திருச்சபை. அந்த திருச்சபையை வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு உலகத்துல எத்தனையோ இடம் இருந்தும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உன்னை அடிமையாக்கி அதே இடம் ரோம். பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா இருக்குல்ல. தானியேல் சொல்றாருங்க, ரோம்ல திருத்தந்தை வருவார்னு. இந்த பிரிவினைகள் சகோதரர்கள் அது இதுன்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா தானியேல் சொல்லுது, பைபிள் சொல்லுது, ரோமில் அரசாட்சி வரும். உலகத்திற்கு போக வேண்டிய அரசாட்சி எங்கே வரும்? எங்கு எது? இந்த ரோமையர் அந்த ரோம் நகரை அழித்து, அந்த ரோம் ஆட்சியை அழித்து, அந்த இடத்துல ரோமாபுரியில் அந்த கல், அந்த பாறை பேதுரு நாட்டப்பட்டார். அந்த பேதுருவிடமிருந்து வளர்ந்த திருச்சபை இன்று உலகம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அந்த உலகத்தில், அந்த இறையாட்சியில், அந்த அரசில் அதனுடைய போராளிகள் யாரு? நம்ம. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அரசு வருகன்னு ஜெபிக்கும் பொழுது அரசை ஆண்டவர் நிறுவி விட்டார். திருச்சபை என்னும் அழகான ஒரு நிறுவனத்தை, இந்த அரசாட்சி அரசாங்கத்தை நிறுவிவிட்டார். இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கிங்டம், தோ இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கிங்டம். ஏன் திருத்தந்தை வரும்பொழுது சில நாட்டில் கண்டிப்பாக அவரை வரவேற்கணும். வரணும் அப்படின்னா எல்லா விதமான, நம்மளுடைய பிரதமர் இல்லை நம்மளுடைய பிரசிடென்ட் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை திருத்தந்தை ஒரு நாட்டுக்கு போகும்போது கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அவர் ஆன்மீகமான குரு மட்டும் கிடையாது, ஆன்மீகமான தலைவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நாட்டினுடைய தலைவர் கூட தான். ஒரு நாட்டினுடைய தலைவர், ரோமையினுடைய அதிபதி, அவர் வத்திக்கானுடைய அதிபதி. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அதிகாரம் உள்ளவர் கிடையாதுங்க. எப்படி நமக்கு நாட்டுக்கு ஒரு பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறாரோ அதே மாதிரி அந்த நாட்டினுடைய பிரதமர் அவர், போப்பாண்டவர் அப்படின்றவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு ஆன்மீகமான ஆட்சியும் அரசாங்கத்தினுடைய ஆட்சியும் பேதுரு என்னும் பாறையில் கொண்டு போய் நிறுவினார் ஆண்டவர். இந்த பாறைக்கு எதிராக, இந்த மலைக்கு எதிராக, இப்போ எனக்கு தமிழில் இப்போ ஞாபகம் வந்தது, தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ் அப்படி ஒரு எங்கேயோ ஒரு போயம் இருக்குது. அதனுடைய கடைசியில், அந்த போயத்தில் கடைசியில் ஒரு லைன் இருக்கும். மலையை பார்த்து ஏதோ குறைச்சி தான். ஸ்கூல்லெல்லாம் போனீங்களா? ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? தமிழ் ஒழுங்காக படிக்கலைல்ல? அது யாரோ அவருடைய கவிதையில் கடைசியில் ஒரு லைன் இருக்கும், மலையை பார்த்து நாய் குறைத்தது போல அப்படின்னு இருக்கும். மலையை பார்த்து நாய் குறைத்தது போல இன்னைக்கு திருச்சபையை பார்த்து நிறைய குறைக்குது. திருச்சபையை பார்த்து, மலையை பார்த்து, பாறையை பார்த்து. தானியேல் கண்ட அந்த பாறை, தானியேல் கொடுத்த அந்த பாறை, திருச்சபை என்னும் பாறை இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாதுங்க. ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்த பாறை அது. அனைத்து அரசுகளையும் ஒழித்து அந்த பாறை நிலைநாட்டப்படும். ரோம் என்னும் அரசை ஒழித்து அந்த பாறை நிலைநாட்டப்படும். உலகமெல்லாம் அது பரவும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ அழகான திருச்சபையில், அவ்வளோ அழகான ஒரு அரசாங்கத்தில், அவ்வளோ அழகான ஆட்சியில், அரசில் உட்காந்துட்டு நான் பிச்சைக்காரன், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நோய் இருக்குது, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, எனக்கு தலைவலி இருக்குது, நான் எதுக்கு இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருக்கிறேன்? காலில், விரலில், நுனியில் வலி இருக்கு ஆண்டவரே, விடுதலை தாங்க. ஒரு மலை முன்னால் வந்துட்டு காலில், விரலில், நுனியில், நகத்தில் வலி இருக்காண்டவரே, அந்த வலி போகிறதுக்காக 3 மணி நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் மழையில் வேற உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். மழை போச்சு பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணலாமாங்க? தப்பில்லை. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. பைபிள் ரொம்ப அழகான வசனம் இருக்கு. தன் மகனை தந்த ஆண்டவர் மகனோடு சேர்த்து அனைத்தையும் தரமாட்டாரான்னு ஒரு வசனம் இருக்கு. மகனையே தந்த ஆண்டவர் மகனோடு சேர்த்து அனைத்தையுமே தராமலா இருப்பார்? நீங்க அரசருடைய மகன், நீங்க அரசருடைய மகள். சப்போஸ் உங்களுடைய அப்பா இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னு வச்சுக்கோங்கம்மா. பார்த்தீங்களா, இப்போவே சிரிக்கிறாங்க அவங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஏங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்க அப்பா இந்தியா பிரதமர்னு வச்சுக்கோங்கம்மா. பாருங்க, சிரிப்பு அதிகமாகுது. எவ்வளோ தைரியமா இருக்கும் உங்களுக்கு. உங்க அப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் ஜாலியாக சுற்றுவீங்க, பயமே இல்லை.
உங்களுடைய அப்பா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தால் ஜாலியாக சுற்றுவீங்க, இந்தியா முழுக்க சுற்றுவீங்க, பயமே இல்லை. உங்கள் அப்பா எல்லாம் வல்ல விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை. ஆனால் உங்களுக்கு கடுகை பார்த்து பயம், நோயை பார்த்து பயம், பள்ளியை பார்த்து பயம், கருப்பாம்பூச்சியை பார்த்து பயம். ஆனால் ஜெபம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. கருப்பாம்பூச்சிக்கு பயப்படுவோம். எல்லாம் வல்ல தந்தையை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சின்ன ஒரு கேன்சருக்கு பயப்படுறீங்க, ஒரு இடுப்பு வலிக்கு பயப்படுறீங்க, ஒரு முதுகு தண்டு வலிக்கு பயப்படுறீங்க, ஒரு கடனுக்கு பயப்படுறீங்க. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை உன்னுடைய தந்தை. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல கடவுள் உன்னுடைய அப்பா. நீ ஆக்சுவலி யுவர் அ பிரின்ஸ், யுவர் அ பிரின்சஸ். இளவரசனும் இளவரசியும் உட்கார்ந்துருக்கிறத பாரேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்பாவின் மகனாக மகளாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி அதே ஜெபம் தான் ஆண்டவரை அரசர் என்றும் சொல்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி அதே ஜெபத்திலே ஆண்டவர் அரசர் என்றும் சொல்லப்படுகிறது. இஸ் யுவர் கிங், தோ இஸ் யுவர் டாட், தோ இஸ் யுவர் கிரியேட்டர். உன்னை படைத்தவர் என்றாலும் அவர் விண்ணகத்தில் இருக்கும் அரசர். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஃபாதர் தொடக்கத்தில் வாசிச்சார் இல்லையா, விண்ணகத்தினுடைய அரசர், விண்ணின் அரசர், விண்ணரசனுடைய ஓமை இன்னைக்கு வாசிக்கட்டும். விண் அரசு, it is a kingdom of God, it is kingdom of heaven. மத்தேயு நற்செய்தியில சொல்லும் பொழுது kingdom of heaven, மார்க் நற்செய்தியில சொல்லும் பொழுது அவர் சொல்வார் kingdom of God. இறை அரசும் விண்ணரசும் ரெண்டுமே ஒன்றுதான். இறைவன் அரசராக இருக்கும் இடம், இறைவன் ஆட்சி செய்யும் இடம், அது உன்னுடைய இல்லம். அரசு அப்படின்றது மேல தங்காதுங்க. அரசுக்கு he needs a place, he needs a person, he needs a thing. அரசருக்கு அரசாட்சி செய்ய இடம் வேணும், மனிதன் வேணும், மனிதனுடைய உள்ளம் வேணும். கண்களை மூடி சிந்தித்து பார், உனது குடும்பத்தின் மையம் யாரு, என்ன? Who is the center of your family? அது எதை நோக்கி இயங்குது, யார் அதை இயக்குறாங்க? சில வீட்டில் மையம் யார் தெரியுமா? பிள்ளைகள். பிள்ளைகள் சொல்லுவாங்க என்ன வாங்கணும், டிவி வாங்கணும்னா பிள்ளைகள் சொல்லுவாங்க சாம்சங் வாங்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா பிள்ளைகள் சொல்லுவாங்க அம்மா இதை வாங்கு. இன்னைக்கு பிள்ளைகள் அரசு நடக்குது வீட்டில், தவறு. பிள்ளைகளுடைய அரசு கணவனுடைய அரசு அல்ல, மனைவனுடைய அரசு அல்ல, பெற்றோர்களுடைய அரசு அல்ல, பிள்ளைகளுடைய அரசு அல்ல, இறைவனுடைய அரசு. சில பிள்ளைகள் வந்து ஏதாவது கேட்டுட்டு வருவாங்க, அப்பா நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அம்மா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சில டைம் கேட்க மாட்டாங்க, அவங்களா எல்லாமே ரெடி பண்ணிட்டு வருவாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி நடத்தி கொடுத்துருங்க. இறை அரசாது. அப்படிப்பட்ட கல்யாணங்களுக்கு நோ சொல்லுங்க. நீங்கள் நிறைய பெற்றோர்களுக்கு அந்த தைரியம் கிடையாது. என் பொண்ணு ஃபாதர், என் பையன் ஃபாதர், அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போனோமா மோட்சத்துக்கு போனா நீ முடிவு பண்ணு. நீ இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா மேல் உலகத்தில் அந்த தண்டனை குறையும். யாரையாவது காதலிச்சுட்டு வந்து இன்னைக்கு எத்தனை மிக்சட் மேரேஜ் கோயிலில், எத்தனை மிக்சட் மேரேஜஸ், கலப்பு திருமணங்கள் கோயிலில், ஞானஸ்தானம் பெற்றவர்களும் பெறாதவர்களும். ஏன் தாலி எடுத்து கொடுக்க கோயில் ரெடியாக இருக்குது அப்படின்றதுனால எத்தனை திருமணங்கள். நோன்னு சொல்ல ஏன் உனக்கு தைரியம் இல்லை? நோ என்று சொல்ல ஒரு அப்பாவா அம்மாவா ஏன் உனக்கு தைரியம் இல்லை? பாசம் தடுக்குதில்லை. கண்களை மூடி யோசித்து பார், யாருடைய ஆட்சி நடக்குது? உன்னுடைய வீட்டில் நடக்கிற அரசாட்சி யாருடையது? கணவனுடையதா, மனைவியுடையதா, பிள்ளைகளுடையதா, பொருட்களுடையதா, பொறாமையுடையதா, கர்வத்தினுடையதா, ஜாதியினுடையதா, பணத்தினுடையதா, நகையினுடையதா, ஆடம்பரங்களுடையதா, பந்தாவா, இல்லாததை எல்லாம் வெளியே காமிக்கிற பந்தாவா, பணம் இல்லை லோன் எடுத்து பல விஷயங்களை செய்றியா? எது உன்னை ஆட்சி செய்கிறது? பயங்கள் உன்னை ஆட்சி செய்கிறதா? தாழ்மை உணர்வுகள் உன்னை ஆட்சி செய்கிறதா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உன்னை ஆட்சி செய்கிறதா? நான் கருப்பா இருக்கேன், குள்ளமா இருக்கிறேன், உயரமா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், எனக்கு படிப்பில்லை, அறிவில்லை, அழகில்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, சொந்தம் இல்லை, சொந்தமான வீடு இல்லை, நான் ஏழ்மையில் இருக்கிறேன். எது உன்னை ஆட்சி செய்கிறது? பயங்களா, தோல்விகளா, ஏமாற்றங்களா, காயங்களா, நோய்களா? சிலரை ஆட்சி செய்வது நோய். நோய். நீ அந்த நோயை மையப்படுத்தி வாழ்கிறாய், பயங்களை மையப்படுத்தி வாழ்கிறாய், தாழ்மை உணர்வுகளை மையப்படுத்தி வாழ்கிறாய், தற்பெருமையை மையப்படுத்தி வாழ்கிறாய். ஆனால் கோயிலில் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறோம், ஜெபமாலையில் ஜெபிக்கும் போது ஜெபிப்போம், இன் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது நாமம் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. எந்த ஆட்சி எங்கே வரணும்னு ஜெபிக்கிறேன்? எந்த ஆட்சி எங்கே வர? விண்ணுலகில் இருக்க தந்தையே உமது ஆட்சி வருக, எங்கே வரணும்னு ஜெபிக்கிறேன்? எப்படி வரணும்னு ஜெபிக்கிறேன்? என் வீட்டில் வேணா பக்கத்து வீட்டில் வரணும்னு ஜெபிக்கிறியா? சிந்தித்து பாரு, உனது வீட்டில் நடக்கிற ஆட்சி என்ன? உனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற ஆட்சி என்ன? யார் ஆட்சி செய்கிறார்கள்?
யாருடைய விருப்பம் நடக்குதோ, யாருடைய வார்த்தை நிறைவேறுகிறதோ அதுதான். உங்க வீட்டில் யாராவது வந்து ஒரு பயத்தினுடைய வார்த்தையை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பயத்தினுடைய ஆட்சி நடக்குதா? மூட நம்பிக்கையுடைய ஆட்சி நடக்குதா? யாரோ சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை, ஐயோ இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யுங்க, அந்த ஆட்சி நடக்குதா? இப்படி செஞ்சா வீட்டுக்கு கேடு, அப்படி செய்யுங்க. ஐயோ இந்த நாள்ல பிளஸ் பண்ணக்கூடாதுங்க வீடு, இந்த நேரத்தில் பிளஸ் பண்ணக்கூடாதுங்க கல்யாணம், இப்படி செய்யக்கூடாதுங்க, அது யாருடைய ஆட்சி நடக்குது? யோசித்து பார். சாவுலுடைய ஆட்சியா, தாவீதுனுடைய ஆட்சியா, சாலமனுடைய ஆட்சியா, பிரிவு ரெகோபாம் ஜெரோபாம்னுடைய ஆட்சியா, இல்ல இறைவனின் ஆட்சியா? Who is ruling you? பாவமும் பாவத்தை சார்ந்தவர்களும் சார்ந்தவையுமாம். மன்னிப்பு கேளு. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுவோமா? ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், நூறு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன், நூறு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், ஆண்டவருக்கு விட்டு கூட. அவர் நல்லவர் தானே, வல்லவர் தானே. ஏன் உன்னுடைய ஆட்சி நிறைவேற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறேன்? சுயநலத்தை விட்டு கொடுத்துரு, ஆண்டவர் விடுதலை தரட்டும். மெதுவா கண்களை திறப்போமா? கண்களை திறப்போம். இயேசுவின் பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அரசு அப்படின்றது, அந்த அரசாட்சி அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பமும் ஆண்டவருடைய வார்த்தையும் நிறைவேறும் இடம். இது வாசிச்சாதான் இதனுடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு தெரியும். தயவு செய்து பைபிளை எடுங்க, பைபிளை வாசிங்க, வீட்டில் உட்காந்து வாசிங்க, தனிப்பட்ட நேரத்தில் வாசிங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு மனுஷனா, நல்ல ஒரு மனுஷியா, நல்ல ஒரு ஹியூமனா வாழுங்க. தைரியமாக உங்களுக்கு அப்போ நிறைய விஷயங்களை செயல்பட முடியும். அதில் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லை, அதில் ஒரு ஓர வஞ்சனை இல்லை, அதில் ஒரு ஹிடன் அஜெண்டா இல்லை. நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். செஞ்சுக்கிட்டே இருங்க வேலையை, ஆண்டவர் பார்த்துப்பார். அதான் ஆண்டவருடைய திருவுளம். நன்மையில் நீங்கள் வாழ வேண்டும் என்றும் நிலை வாழ்வில் வந்து சேர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளம். நிலை வாழ்வுக்கு உங்களை கொண்டு போகாத எதையுமே அதனால் ஆண்டவர் தர மாட்டார். உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைத்தால் நீங்கள் நிலை வாழ்வுக்கு போவீர்கள் என்றால் ஆண்டவர் அதை தடை செய்யாமல் தருவார். எது கிடைத்தால் நீங்கள் நிலை வாழ்வுக்கு போக உங்களுக்கு தடையாக இருக்குமோ, நீங்கள் என்ன தான் புரண்டு நீங்கள் ஜெபிச்சாலும், தலையை இப்படி குத்தி நின்று ஜெபிச்சாலும் கேட்கவே மாட்டார். ஏன்னா அது உனக்கு தடை போடுன்னு தெரியும். அதனால் ஆண்டவர் அதை தடை போட்டுருவார். நிலை வாழ்வுக்கு உனக்கு போக எதெல்லாம் உதவுமோ அதெல்லாமே தருவார். நிலை வாழ்வுக்கு போக ஏதாவது தடையாக இருந்தால் தரமாட்டார். இதாங்க இறை அரசு, இதுதான் இறைவனுடைய விருப்பம். நீ நல்லா இருக்கணும், நீ ஆண்டவருடைய மகனாக மகளாக இருக்கணும், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீ எப்படி ஆண்டவர்கிட்ட வரும். ஆண்டவரே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்ற சிந்தனையில் நாம் நாளை கடந்து போவோம். நம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும். சொல்லி பாடுவோமா? வாழ்க வாழ்க எங்களுக்காக ஜெபித்த அன்னை மரியே நன்றி, வாழ்க எங்களுக்காக ஜெபித்த புனிதர்களே நன்றி, வாழ்க மரியே சபையே நன்றி, வாழ்க புனிதர்களே நன்றி, வாழ்க பலிபீடங்களே நன்றி, வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை
அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. போகும்போது சாப்பிடும் பொழுது உங்க மேலேயும் சிலுவை போடணும், சாப்பாடு மேலேயும் சிலுவை போட்டு சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ள போகும் பொழுது உங்களுடைய பீடத்துக்கு முன்னால போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றின்னு சொல்லி உங்களுடைய வீட்டில் இருக்கிற பீடத்துக்கு நன்றி சொல்லுங்க. சின்ன சின்ன வார்த்தைகள் ஆண்டவர் கூட பேசுங்க. ஆண்டவருடைய இறையரசு உங்களுடைய வீட்டில் மலரட்டும்.